வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் எனவும் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பெய்தது. பேச்சிப்பாறை, கோதையாறு, கடியல், குலசேகரம், அருமனை, மார்த்தாண்டம், குடித்துறை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான பழைய பேருந்து நிலையம், கஞ்சால்பேட்டை, சத்துவாச்சாரி, காகிதப்பட்டறை, தோட்டப்பாளையம், காட்பாடி, வேலப்பாடியில் மழை பொழிந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் காட்டூர், சாலியமங்கலம், வாண்டையார் இருப்பு, சடையார் கோவில், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளான கடனிவாசல், செக்காலை ரோடு, பேயன்பட்டி, ஆவிடை பொய்கை, நங்குபட்டி உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. 119 அடி கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 113 அடியை எட்டி கண்கொள்ளா காட்சி அளிக்கிறது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் ஆற்றில் குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 750 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 24 அடியில் சுமார் 22 அடிக்கு நீர் நிரம்பியது. சென்னையில் அடையாறு முகத்துவாரம் பகுதியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தென் சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மா. சுப்பிரமணியம், அடையாற்றில் வினாடிக்கு 40,000 கன அடி நீர் வந்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்று உறுதியளித்துள்ளார். சம்பரப்பாக்கம் ஏரிக்குள் நுழைகிற பகுதியில் பல்வேறு வகைகளில் நில ஆர்ஜிதம் செய்து அங்கே ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது அடையாற்றில் எங்கே எல்லாம் குறுகலான பகுதிகள் இருக்கிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் அகலப்படுத்தப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு தூர்வாரப்பட்டிருக்கிறது. இப்படி செய்திருக்கிற காரணத்தினால் தற்போது இந்த அடையாற்றில் ஒரே நேரத்தில் 40,000 கன அடி தண்ணீர் வந்தால் கூட குடியிருப்புகளை பாதிக்காது என்கின்ற நிலை இன்றைக்கு இந்த அரசால் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடையே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வைகை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. குறிப்பாக கீழ்ப்பசலை மதகு அணையில் 2 கரைகளையும் தொட்டபடி நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்த நிலையில் தடுப்பணையில் தாவிச் செல்லும் மீன்களை அப்பகுதி இளைஞர்கள் வலை போட்டு அள்ளிச் சென்றனர்.
மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு வினாடிக்கு 55,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படக்கூடிய உபரி நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 57,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் காவிரி ஆற்றில் பரிசில் இயக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய நீரின் அளவு வினாடிக்கு 55,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 45,000 கனஅடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முதல் மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு 22,500 கனஅடி நீரும் 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 32,500 கனஅடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இது 60,000 கனஅடியாக அதிகரிக்கப்படும் என்பதால் கரையோர மக்களுக்கு நீர்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னையில் 215 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்க 103 படகுகள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கையாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகளைச் சேர்ந்த 90 வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் ஏராளமான மோட்டார் பம்புகளும் மரக்கிளைகளை அகற்ற 478 வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருப்பதாக சென்னை மாநகராட்சி சார்பில் கூறப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையில் 1132 கிலோமீட்டர் தூரத்துக்கு மழைநீர் வடிகால் வாய்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னையில் அலுவலர்கள், பொறியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க ஏதுவாக 106 மைய சமையல் கூடங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் வயல்களில் மழைநீர் தேங்கி பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே ஊன்றிய விடுதி பகுதியில் 1000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்தன. சில இடங்களில் நெல்மணிகள் முளைக்க தொடங்கிவிட்டதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் 15,000 ஏக்கரிலான இளம் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. நாற்று நடவே ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர், பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. தாளியரேந்தல் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் தாளியரேந்தல், உத்தரகோசமங்கை, பனைக்குளம், நல்லிருக்கை, மல்லல் உள்ளிட்ட பகுதிகளில் மிளகாய் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 10 ஏக்கருக்கு மேலே ரொம்ப நஷ்டம். இன்னைக்கு தான் மழை வெறிச்சிருக்கு. வெயில் அடிச்சது அப்புறம் தண்ணிக்குள்ள போச்சு. மிளகா, பருத்தி, நெல் எல்லாம் வச்சா எல்லாமே போச்சு தண்ணியில். திடீரென பெஞ்ச வடகிழக்கு பருவமழையால் நேரடி விதைப்பு மூலம் செஞ்ச நெல் விவசாயமும் அழிஞ்சு போச்சு, மிளகாய் விவசாயமும் அழிஞ்சு போச்சு. எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை வழங்கணும். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணானதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் உரிய நேரத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை என விளாம்பட்டி, மட்டப்பாறை, அணைப்பட்டி, ராமராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே மழை சற்று ஓய்ந்திருப்பதால் நெல்லை உலர்த்தும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டனர். நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கர் சம்பா இளம் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மணலூர், செருநல்லூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேரடி விதைப்பு மூலம் உழைத்த சம்பா இளம் பயிர்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கியுள்ளன. இதனால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். விவசாயம் பண்ணி 1 மாதம் ஆகல, தெளிச்சி எல்லாம் அடிக்கிட்டு வடிகால் வசதி இல்லை. எப்படி இருந்தாலும் சாவடி பண்ணி ஒன்றும் புண்ணியம் இல்லாத அழுவி சுத்தமாக பழம்னு போயிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியல. அதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 1,500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திட்டை, தில்லைவிடங்கன், சிவனார், விளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நடந்த நெல் விதைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட சம்பா நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கி வீணாகி வருகின்றன. 1,500 ஏக்கர் சுமார் 500 விவசாயிகளுடைய எதிர்காலம், ஓராண்டு எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது.
இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. கடன் வாங்கி நகையை வச்சு அடகு வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். இருந்துமே 2வது முறையும் விறப்பு அடித்து அதுவும் போயிடுச்சுங்க. திரும்பி 3வது முறை இப்போ இந்த மாதிரி நாற்று விட்டு நடலாங்கிற ஐடியாவுக்கு போய் அந்த நாற்று விட்டும் இந்த மாதிரி அழுகிய நிலைக்கு வந்துடுச்சு. வயல்களில் தேங்கிய மழைநீரை மோட்டார்கள் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை 22% அதிகரிப்பது குறித்து மத்திய குழு ஆய்வு செய்ய உள்ளது. தமிழகத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே தீவிரமடைந்ததால் டெல்டா மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் நனைந்தன. 17% ஈரப்பதம் உள்ள நெல் மட்டும் கொள்முதல் நிலையங்களில் எடுத்துக் கொள்ளப்படும் நிலையில் அதனை 22% உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருந்தது. இந்நிலையில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு தலா 3 பேர் அடங்கிய 3 குழுக்களை அமைத்துள்ளது. உணவுத்துறையின் துணை இயக்குநர் தலைமையில் 2 குழுக்களும் உதவி இயக்குநர் தலைமையில் 1 குழுவும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் உடனடியாக தமிழகத்திற்கு வந்து ஆய்வு நடத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா விவசாயிகளிடமிருந்து நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், விவசாயிகள் வியர்வை சிந்தி விளைவித்த நெல்லை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் முன்கூட்டியே திட்டமிட்டு நெல் கொள்முதலில் கூடுதல் வசதிகளை அரசு ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியில் நாளொன்றுக்கு 1000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ள இபிஎஸ், 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொள்முதல் செய்வதை நாளொன்றுக்கு 800 மூட்டைகளாக குறைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகள் படும் சிரமங்களை கண்டுகொள்ளாமல் திமுக அரசு செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை அளிப்பதாக குற்றம் சாட்டிய துணை முதலமைச்சர் உதயநிதி, விவசாயிகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் என்றார். தஞ்சாவூரில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரபிக்கு அனுப்பும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும். ஆனால் நம்முடைய ஆட்சியில் சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்தில் கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இன்னும் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை தெரிவித்திருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் மழை ஓய்ந்த நிலையில் நெல் கொள்முதல் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நாகையில் இந்த ஆண்டு சுமார் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 70% அறுவடை பணிகள் நிறைவடைந்துள்ளன. மழை காரணமாக கொள்முதல் பணிகளில் சுணக்கம் தென்பட்ட நிலையில் தற்போது மழை ஓய்ந்திருப்பதால் மீண்டும் கொள்முதல் பணிகள் தொடங்கியுள்ளன. நாள் ஒன்றுக்கு 1000 மூட்டைகள் வீதம் 124 நிலையங்கள் மூலம் நெல் கொள்முதல் பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை லாரிகள் மூலம் கோவில்பத்து மற்றும் சின்னதும்பூர் பகுதியில் உள்ள நெல் சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பப்படுகின்றன. ரயில் மூலம் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வரும் நிலையில் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியிருப்பதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். இதனால் சரக்கு ரயில்கள் மூலம் கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு தலா 2000 டன் நெல் மூட்டைகளை அரவைக்காக அனுப்பி வைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பருவமழை தீவிரமடையும் என்பதால் நெல் கொள்முதல் பணிகளை வேகப்படுத்தியிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எம்ஜிஆருக்கு அரசியல் செய்ய தெரியாது என்று கூறியவர்களின் எண்ணங்களை அதிமுக தவிடுபொடியாக்கியதாக செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்.
அதிமுக கூட்டணிக்கு அலைந்ததாக வரலாறே கிடையாது என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இது நடிகரின் கட்சி, எம்ஜிஆருக்கு அரசியல் செய்ய தெரியாது என்று சொன்னவர்களின் எண்ணங்களை தவிடுபொடியாக்கி தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சி அதிமுக என்றார். இதுல என்ன சொல்றாங்க, நாங்கள் கூட்டணிக்கு அலையா அப்படிங்கிறோம். நாங்கள் அலைந்ததாக வரலாறே கிடையாது. அதிமுக எந்த ஆட்சியிலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையும் யாரையும் நாங்கள் பம்பாக அழைத்தது கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு எங்களை கொள்கையை எங்களுக்கு துணையாக தமிழக மக்களை காப்பாற்ற யார் துணை வந்தாலும் அவங்க தூக்கி கொண்டாடுவோம். எங்களுடைய இயக்கமாக எங்களுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், அவர்களுக்காக இங்கு உயிரை கொடுத்து எங்கள் தொண்டர்கள் உழைப்பார்கள். கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு உயிரை கொடுத்து உழைத்தவர்கள் அதிமுக தொண்டர்கள் என்றும் செல்லூர் ராஜு கூறினார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் ஒவ்வொரு கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவது தொடர்பான இந்திய தேர்தல் ஆணையத்தின் 2 நாள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இதில் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்கப்பட்டது. முக்கியமாக அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், கேரளா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தனித்தனியாக ஆலோசனை நடத்தியது. தேர்தல் அறிவிப்புகளுக்கு முன்னர் இந்த மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதில் அந்த மாநிலங்களுக்கு நவம்பர் மாதம் முதல் ஒவ்வொரு கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2002ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற தீவிர திருத்த பட்டியலை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் மாநில தேர்தலில் மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பாட்னாவில் மகாகத்பந்தன் கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் தங்கள் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தார். ये कह सकता हूँ, खड़गे साहब, राहुल गांधी जी और तमाम जो साथी बैठे हमारे, इन सब की राय लेकर के हम लोगों ने तय किया है इस चुनाव में अगले मुख्यमंत्री चेहरे के रूप में तेजस्वी यादव जी को हम लोग सपोर्ट करते हैं. மேலும் துணை முதலமைச்சர் வேட்பாளராக விகாஷீல் இன்சான் கட்சி தலைவர் முகேஷ் சஹானி அறிவிக்கப்பட்டார். வரும் 28ஆம் தேதி தங்களது தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அசோக் கெலாட் கூறினார். பின்னர் பேசிய தேஜஸ்வி யாதவ் ஊழல் மற்றும் குற்றங்களை இயந்திரமாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலுக்கு பின்னர் தான் அறிவிக்கப்படுவார் என்று அமித்ஷா கூறியிருந்த நிலையில் நிதிஷ்குமாருக்கு அந்த கூட்டணி அநீதி இழைக்கிறது என்றும் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கார்பைட் துப்பாக்கியை பயன்படுத்திய குழந்தைகள் 14 பேருக்கு கண் பார்வை பறிபோன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ்களில் சமீப காலமாக கார்பைட் துப்பாக்கி தொடர்பான ரீல்ஸ்கள் அதிக கவனம் பெற்று வந்தன. இதனை பார்த்து மத்திய பிரதேச மாநிலத்தில் பல குழந்தைகள் தீபாவளி பண்டிகைக்கு அந்த துப்பாக்கியை ஆர்வமாக வாங்கியுள்ளனர். இதனை பயன்படுத்தியதால் கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டதாக சுமார் 120 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 14 குழந்தைகளுக்கு கண் பார்வை முற்றிலும் பறிபோனதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக விதிஷா மாவட்டம் கார்பைட் துப்பாக்கியால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. அக்டோபர் 18ஆம் தேதியே இந்த துப்பாக்கியை விற்பனை செய்ய அந்த மாநில அரசு தடை விதித்த நிலையில் விதிஷா மாவட்டத்தில் சட்டவிரோதமாக தயாரித்து விற்பனை செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 150 ரூபாய் முதல் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இந்த துப்பாக்கி வெடிகுண்டு போல வெடிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து வெளியே வரும் உலோக துகள்கள் மற்றும் கார்பைட் ஆவி விழித்திரையில் எரியும் தன்மையை உண்டாக்கும் என்றும் கருவிழி கிழியும் ஆபத்தும் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இதனாலேயே கண் பார்வை நிரந்தரமாக பறிபோவதாக அவர்கள் விளக்கம் தந்தனர். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைத்தால் அமெரிக்காவின் அனைத்து வகையான ஆதரவுகளும் உடனடியாக திரும்ப பெறப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 1967ஆம் ஆண்டு அரபு நாடுகளுக்கு எதிராக போர் தொடுத்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் பெரும்பான்மையான பகுதிகளை கைப்பற்றியது. இதில் மேற்கு கரையை ஆக்கிரமிப்பு தொடர்பாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே இஸ்ரேல் ஹமாஸ் போரும் மூண்டது. அமெரிக்காவின் தலையிட்டால் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருக்கூடிய நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையை இஸ்ரேலுடன் இணைக்கக்கூடிய மசோதா இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கு கரையை இஸ்ரேல் இணைக்காது என்றுதான் அரபு நாடுகளுக்கு வாக்குறுதி அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். Don't worry about the West Bank.
Israel's not going to do anything with the West Bank, okay? They're not going to do anything with the West Bank. Don't worry about it. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறக்கூடிய இந்த செயல் அநாகரிகமானது என்றும் ட்ரம்ப் சாடியுள்ளார். மேற்கு கரையை இஸ்ரேல் இணைத்தால் அமெரிக்காவின் அனைத்து வகையான ஆதரவுகளும் உடனடியாக திரும்ப பெறப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்தது. இந்திய அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலிய அணி 2-0 என்று கைப்பற்றியுள்ளது. அடிலைட் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் இந்திய அணி 265 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. விராட் கோலி இரண்டாவது போட்டியிலும் டக் அவுட் ஆன நிலையில் ரோஹித் சர்மா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் அரை சதம் கடந்து அணிக்கு உதவினர். 200 ரன்களையாவது இந்தியா தாண்டுமா என்ற நிலை இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அக்ஷர் பட்டேல் 41 ரன்கள் சேர்த்து உதவியதால் கௌரவமான ஸ்கோரை எட்டியது. ஆஸ்திரேலிய அணி தரப்பில் சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் சாம்பா 4 விக்கெட்டுகளை அள்ளினார். பிறகு பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா கணிசமான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை இழந்தாலும் தொடர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டது. அந்த அணியில் மேட் ஷாட், கூப்பர் கனாலி ஆகியோர் அரை சதம் கடந்து அசத்தினர். கடைசியில் 22 பந்துகளை மீதம் வைத்து 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றியை ருசித்தது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் கோட்டை விட்ட இந்திய அணி இரண்டாவது போட்டியிலும் தோற்றதால் தொடரை இழந்துள்ளது. இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கான கேப்டன் பொறுப்பை ஏற்ற முதல் தொடரே சுப்மன் கில்லுக்கு தோல்வியாக அமைந்துள்ளது. ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர்களின் பட்டியலில் சௌரவ் கங்குலியை பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் நட்சத்திர வீரருமான ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சாதனைகளை படைத்தார். இந்த போட்டியில் 73 ரன்களை குவித்த ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 11,249 ரன்களை சேர்த்தார். இதன் மூலம் 11,221 ரன்கள் சேர்த்திருந்த முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியை முந்தி அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர்களின் பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் முதலிடத்திலும், விராட் கோலி 2ஆம் இடத்திலும், ராகுல் டிராவிட் 5வது இடத்திலும் உள்ளனர். இது மட்டுமல்லாமல் தொடக்க வீரராக களமிறங்கி ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலிலும் கங்குலியை பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அதேபோல ஒருநாள் போட்டிகளில் ஆஸ்திரேலிய மண்ணில் அந்நாட்டிற்கு எதிராக 1000 ரன்கள் சேர்த்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இதில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய 3 முக்கிய அணிகளிடம் இந்தியா தோல்வியுற்று தடுமாறி வந்தது. இந்த நிலையில் வென்றே தீர வேண்டிய லீக் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் இந்தியா மோதியது. நவி மும்பையில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் தொடக்க வீராங்கனையர் ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரத்திகா ராவல் இருவரும் சிறப்பாக விளையாடி சதமடித்து அசத்தினர். ஸ்மிருதி மந்தனா 109 ரன்களிலும் பிரத்திகா ராவல் 122 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பிரத்திகாவின் முதல் சதம் இதுவாகும். மழை குறுக்கிட்ட போட்டியில் 49 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 340 ரன்களை இந்தியா குவித்தது. போட்டி 44 ஓவர்களாக குறைக்கப்பட்டு டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 325 ரன்களாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நியூசிலாந்து அணி 44 ஓவர் முடிவில் 271 ரன்களை மட்டுமே எடுத்து 53 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி கண்டது. போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவரும் கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டனர். போதைப்பொருள் விற்பனை செய்தது தொடர்பாக கைதான அதிமுக முன்னாள் நிர்வாகி டி பிரசாத் அளித்த தகவலின் பேரில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீகிருஷ்ணா கெவின் என்பவரிடம் இருந்து போதைப்பொருளை வாங்கி நண்பர்களுடன் உட்கொண்டார் என காவல்துறை தெரிவித்திருந்தது. இவர்களுடைய வங்கி பண பரிவர்த்தனை, கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அடிப்படையில் கெவினும் கைதானார். இவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த கானா நாட்டின் ஜான் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அவர்களிடமிருந்து 40,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பாக விசாரணை நடத்த ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா இருவருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. இருவரும் ஜாமீனில் உள்ள நிலையில் ஸ்ரீகாந்தை வரும் 28ஆம் தேதியும் கிருஷ்ணாவை வரும் 29ஆம் தேதியும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மறைந்த இசையமைப்பாளர் சபேஷ் உடல் அஞ்சலிக்காக சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு சபேஷின் சகோதரர்கள் தேவா, முரளி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் திரை பிரபலங்களும் நேரில் மரியாதை செலுத்தினர். எனக்கு ரொம்ப பக்கபலம் சபேஷ் முரளி. சபேஷனுக்கு, என் தம்பிக்கு இப்படி நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட எந்த ஜென்மத்தில் சபேஷனுக்கு அண்ணனா நான் பிறக்க போறேன்னு தெரியல. ஒரு கையே போயிருக்கு. அதுதான்
இது எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூட்டர் வாங்குனது சபேஷ், ஃபஸ்ட்டு கார் வாங்குனது சபேஷ், ஃபஸ்ட்டு வீடு கட்டுறது சபேஷ், அதுக்கப்புறம் தான் அண்ணன் நாங்கள் எல்லாருமே. அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னுடைய சகோதரர் ஸ்தானத்தில் இருந்தவர் சபேஷ். அப்போவே பாட்டும் தாளமாக தான் இருப்பார். ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டார். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் தென்னிந்திய நடிகர் சங்க சார்பாகவும் என்னுடைய அனுதாபம். எங்கே பார்த்தாலும் தேவா தேனிசை தென்றல் தேவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொடியை ஏற்றுறதுக்கு காரணமானவர்கள் அவரும். நடிகை மனோரமாவின் மகனும் நடிகருமான பூபதி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 70. 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அழியா புகழ் பெற்றவர் பழம்பெரும் நடிகை மனோரமா. தன்னுடைய மகன் பூபதியை திரையுலகில் பெரிய நடிகராக்கி பார்க்க வேண்டும் என்று மனோரமா ஆசைப்பட்டதாக அவரை நன்கு அறிந்தவர்கள் கூறுவதுண்டு. ஆனால் விசு இயக்கிய மணல் கயிறு மற்றும் குடும்பம் ஒரு கதம்பம் உள்ளிட்ட சில படங்களில் மட்டுமே பூபதி நடித்திருந்தார். அதன் பிறகு சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்தார். இந்நிலையில் நடிகர் பூபதி மூச்சு திணறல் காரணமாக காலமானார். அவருடைய உடல் தியாகராய நகரில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பூபதியின் உடலுக்கு நடிகர் சங்கம் சார்பில் பொருளாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மேலும் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இவருடைய இறுதிச் சடங்கு சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று கண்ணம்மாப்பேட்டை மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர் பிரதீப் ரங்கநாதனுடன் செல்ஃபி எடுக்க மாணவர்கள் முண்டியடித்த போது தடுப்புகள் சாய்ந்து சிலர் கீழே விழுந்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி நடிகர் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு உள்ளிட்டோர் நடிப்பில் டியூட் திரைப்படம் வெளியானது. இந்நிலையில் இந்த படக்குழுவினர் பல்வேறு திரையரங்குகள், கல்லூரிகளுக்கு சென்று படத்தை விளம்பரம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன், நடிகர் பிரதீப் ரங்கநாதன் ஆகியோர் சென்றனர். அப்போது பேசிய இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் தனது படத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பிரதீப் பேசினார். தேங்க்யூ, உங்க ஆதரவுக்கு எல்லாம் தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களோட அன்புக்கு என்ன திரும்பி தருவேன்னு தெரியல. ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸ்ங்க. உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நிகழ்ச்சியின் இறுதியில் பிரதீப் ரங்கநாதன், இயக்குனர் ஆகியோர் மாணவர்களுடன் செல்ஃபி எடுத்தனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்பு சாய்ந்ததில் மாணவர்கள் கீழே விழுந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டத்துக்கு வரும் 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணம் மேற்கொள்ள உள்ளார். தென்காசி மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் பகுதிக்கு சென்று முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அக்டோபர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் தென்காசி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மழையின் காரணமாக பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. வரும் 28ஆம் தேதி தூத்துக்குடிக்கு சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தென்காசி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் செல்ல உள்ளார். 29ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரை சென்று அன்று இரவு அங்கேயே தங்கும் முதலமைச்சர் அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு காலை மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். தொடர்ந்து மதுரையிலிருந்து மீண்டும் சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் சென்று அங்குள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பின்னர் சென்னை திரும்ப உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட திமுக தனக்கு வாய்ப்பளிக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் கருணாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முக்குலத்தோர் புலிப்படை கட்சித் தலைவரும் நடிகருமான கருணாஸ் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் பங்கேற்க முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்ததாக கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் அவர் பேசினார். தோழமை கட்சியாக பாராளுமன்ற தேர்தலிலே நான் செய்த பணிகளை உற்று நோக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசிய கருணாஸ், கரூர் துயரத்தின் போது பொதுமக்களுடன் தாவேக தலைவர் விஜய் நிற்கவில்லை என விமர்சித்தார். இந்த மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவரை சார்ந்த அந்த மக்கள், குறிப்பாக பொதுமக்கள், அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய ரசிகர்கள் இறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள் தான் புரிந்து இவர் நமக்கானவரா, இது மக்களுக்கானவரா, இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கும். அதிமுக தற்போது அவல நிலையில் இருப்பதாகவும் கருணாஸ் கூறினார்.
சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி மறைவுக்கு ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பொன்னுசாமி. இவருக்கு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த பொன்னுசாமிக்கு வியாழக்கிழமை அதிகாலை திடீரென்று இதயத்தில் வலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நாமக்கல் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொது சேவை மற்றும் சமூக நலனுக்காக பொன்னுசாமி நினைவு கூறப்படுவார் என ஆளுநர் ரவி இரங்கல் தெரிவித்தார். திமுக மீது தீவிர பற்று கொண்ட பொன்னுசாமி பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள புளியங்காட்டில் உள்ள வீட்டில் எம்எல்ஏ பொன்னுசாமியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நெல் கொள்முதல் விவகாரத்தில் தாங்கள் பொய் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அனைத்தும் ஆதாரத்துடன் இருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகள் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அரசு மீது இபிஎஸ் பொய் குற்றச்சாட்டை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியிருந்தார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் இபிஎஸ் பொய் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் தான் முத 800 மூட்டை இருந்ததை 1000 மூட்டை உயர்த்தி உத்தரவு போட்டவர் அந்த முதலமைச்சர், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். எங்கேயும் கொள்முதல் பிரச்சனை இல்லையே, இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் 1000 மூட்டை பிடிச்சதுனால அன்றைக்கு பிரச்சனை இல்லை. யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் நான் அதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன். அதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணனால அதை முடியும். ஏன்னா இது நான் சொல்றது எல்லாமே ரெக்கார்டு தானே. கடந்த நாள் கேட்டால் ரெக்கார்டு வந்துட்டு போகுது. எல்லாமே ரெக்கார்டு தானே. இன்றைக்கு அது உட்காந்துட்டு ஆளுக்கும் பேசிட்டு போகிறது, அவர் பொய்யை சொல்கிறாரு, தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்றது, எங்கள் ஆட்சியில் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. காவிரி டெல்டா பகுதிகளில் எங்கு பார்த்தாலும் சாலைகளில் நெல் மணிகளாக இருப்பதாகவும் காமராஜ் கூறினார். எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிக்கப்பட்டதா என செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவை ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கெடு விதிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். 10 நாள் நிறைய முயற்சி ட்ரை பண்ணுவானுங்கிறத. முதல் ஃபர்ஸ்ட் நீங்க பேச்சுவார்த்தை 1 மாசம் வேணா நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. 10 நாள் கெடுலாம் கொடுக்கல. நான் 10 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது தெளிவாக நீங்கள் பாருங்க. தனிக்கட்சி தொடங்கும் போது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இருந்த அனுபவம் தாவேகா தலைவர் விஜய்க்கு இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகா கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு போதிய அனுபவம் இல்லை என்றும் கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் அறிக்கையில் கூறியதை விட சொல்லாததையும் திமுக அரசு செய்து வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார். அரசியல் ஒரு அனுபவம், அதில் ஒரு பயிற்சி அவங்களுக்கு இல்லை, அவர் கூட இருக்கவங்களுக்கும் இல்லை. ஒரு கட்டமைப்பு முதல்ல ஒழுங்குபடுத்திக்கிடணும். அந்த கட்டமைப்பு மூலமாக தான் ஒழுங்குபடுத்தணும். அது இல்லை அங்கே. அதனால தான் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அவர்கள் ஆளாகி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அடுத்த டிஜிபி தேர்வு செய்யும் விவகாரத்தில் மத்திய அரசு நாடகம் ஆடுவதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டினார். தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கக்கூடிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் அதிகாலையிலேயே தங்கள் பணியை தொடங்க வேண்டிய சூழ்நிலையில் பணிபுரியும் இடத்திற்கே உணவை எடுத்து வந்து சாப்பிடுவதில் பல்வேறு நடைமுறை பிரச்சனைகள் உள்ளன. இதற்கு தீர்வாக தூய்மை பணியாளர்களுக்கு காலை, மதியம் மற்றும் இரவு என்று 3 வேளைகளிலும் உணவு வழங்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்துவது தொடர்பான அரசாணை வெளியாகியுள்ளது. அதன்படி மொத்தம் 29,455 தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கப்படும் என்றும் 512 இடங்களில் உணவு பரிமாறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 3 ஆண்டு காலத்திற்கு 186 கோடியே 94 லட்சம் ரூபாய் செலவிடப்பட இருப்பதாகவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மதுரையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக இப்படி பட்டாசு வெடித்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தீபாவளியையொட்டி பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்த நிலையில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் அணுகுண்டு பட்டாசுகளை மாலையாக தயார் செய்து அதில் பெட்ரோலை ஊற்றி எரித்து சிலர் வெடிக்கச் செய்தனர். மேலும் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். பெரிய டாஸ்கே இதுல போட்டு கொளுத்த போறாங்க. இல்லனா உசுருந்தா தப்பிச்சுக்கோ. இது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனமழையால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகம்மா சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் மழைநீர் தேங்கி நின்றதால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். 2 நாட்களாக பெய்த மழையால் பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கிய நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் வகுப்பறைக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவிகள் கடும் அவதி அடைந்தனர். சில வகுப்பறைகளுக்குள் செல்ல முடியாத சூழலால் ஒரே அறையில் 2 வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் அமர்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனிடையே ஆற்காடு அடுத்த பூட்டுத்தாக்கு பகுதியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகளும் சிரமமடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ரெட்டிப்பாளையம் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் காஞ்சிபுரத்திலிருந்து பாலூர், வெண்பாக்கம், ரெட்டிப்பாளையம், கரும்பாக்கம், குருவன்மேடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை மணலி அடுத்த பாலசுப்ரமணியம் நகர் பகுதியில் புழல் ஏரியின் உபரிநீர் வெளியேறி சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 32 அடி உயரம் கொண்ட வீடூர் அணையின் நீர்மட்டம் 29 அடியை எட்டியது. வினாடிக்கு 5647 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 7 மதகுகள் வழியாக அந்த நீர் முழுமையாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் சங்கராபரணி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேகமலை, கொடைக்கானல் வனப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி, கும்பக்கரை, சின்ன சுருளி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கும்பக்கரை அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 13வது நாளாக தொடர்ந்தது. இதேபோன்று சுருளி மற்றும் சின்ன சுருளி அருவிகளில் குளிப்பதற்கு 6வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. சென்னை சீனிவாசபுரம் அருகே கடற்கரை பகுதியில் ஆகாய தாமரை கரை ஒதுங்கியுள்ள காட்சிகள் தான் இவை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் அடையாறு, முள்ளிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்தபோது வெள்ளை நிற நுரை படர்ந்திருந்தது. மேலும் நீர்வழி பாதையில் படர்ந்திருந்த கழிவுகள், ஆகாய தாமரை உள்ளிட்டவை அடித்து வரப்பட்டு சீனிவாசபுரம், முள்ளிக்குப்பம் பகுதிகளில் கரை ஒதுங்கின. இவற்றால் கடல்வளம் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் அச்சம் தெரிவித்தனர். எங்களோட முக்கியமான வாழ்வாதாரமே கடலில் மீன்பிடி தொழில் செய்கிறது தான். நாங்கள் இப்போ இங்கே ஆகாய தாமரை இருக்கிறதால இங்கே இருக்கிற கரையோர போட்டில் இருக்கிற இந்த இடத்துல இருக்காங்க. அப்படி கொண்டு போகும்போது எங்களோட போட்டோட அடிப்பாகம் ரொம்ப சேதமடையும். அதனால் எங்கள் மீனவருக்கு ரொம்ப வருவாய் ஏற்படும். கழிவு நீர் ஆற்றுல விட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் மீனவர் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுக்கோசம் இந்த இடங்கள் எங்களுக்கு சீக்கிரமாக கிளீன் பண்ணி தரணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம். பட்டினப்பாக்கம், லூப் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆகாய தாமரை அகற்றப்பட்ட நிலையில் சீனிவாசபுரம் பகுதியிலும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மாணவனை விஷம் கொடுத்து கொன்ற பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் தன்னுடைய மகளை விட நன்றாக படித்த மாணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த தாய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் நேரு நகரைச் சேர்ந்த ராஜேந்திரனின் மகன் பாலமணிகண்டன். இவர் அந்த பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு பள்ளியில் ஆண்டு விழா நடந்தபோது குளிர்பானம் குடித்ததில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வகுப்பில் தன்னுடைய மகளை விட பாலமணிகண்டன் நன்றாக படிக்கிறார் என்ற ஆத்திரத்தில் சகாய மேரி என்பவர் குளிர்பானத்தில் விஷம் கலந்து அதை
பள்ளியின் காவலாளி உதவியுடன் மாணவன் பாலமணிகண்டனுக்கு கொடுத்தது தெரியவந்தது. நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகிய இந்த சம்பவத்தில் சகாயமேரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் மாணவனை கொலை செய்த சகாயமேரிக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் தேங்கியிருந்த மழைநீரில் விழுந்த தங்க கம்மலை அங்கு பணியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் தேடி கண்டுபிடித்துக் கொடுத்தனர். பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஓட்டலில் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்த பெண்ணின் காதில் இருந்த தங்க கம்மல் சாலையில் தேங்கியிருந்த மழைநீரில் விழுந்தது. அவர் அதனை தேடிய போது அங்கிருந்த மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநில தொழிலாளர்களும் சேர்ந்து மழைநீரை அலசினர். தேங்கியிருந்த தண்ணீரை அகற்றி நீண்ட நேரம் தேடிய அவர்கள் இறுதியாக கம்மலை கண்டுபிடித்தனர். கம்மலை வாங்கிய பெண் வடமாநில தொழிலாளர்களுக்கு நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப இந்து சமய அறநிலைத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கந்தக்கோட்டம் முத்துக்குமார சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் வணிக வளாகங்களும் குடியிருப்புகளும் கோவில் நிதியில் கட்ட தடை விதிக்க கோரி ஏபி பழனி என்பவர் மனு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது 80% கட்டுமான பணியில் முடிந்துவிட்ட நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் மூலமாக மாதம் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்றும் தமிழக அரசு தரப்பு தெரிவித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் முத்துக்குமார சுவாமி கோவில் நிலத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய கட்டுமான பணிகளை தொடர அனுமதி அளித்தது. அதே சமயம் கட்டுமானங்களை வணிக ரீதியில் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டு நவம்பர் 22ஆம் தேதி பதிலளிக்க தமிழக அரசுக்கு கோவில் நிர்வாகத்திற்கும் ஆணையிட்டது. மேலும் கோவில் நிதியில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சுற்றறிக்கை வெளியிட அறநிலைத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள பழமையான கல் மண்டபம் பாதிப்படையக்கூடிய வகையில் விறகு அடுப்பில் பிரசாதம் தயாரிப்பது ஏற்புடையது அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உப கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்க வேண்டும் என்று சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் பொதுநல மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமன், குமரப்பன் அமரும் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது கோவில் சொத்துக்கள் அது தொடர்பான ஆவணங்கள் குறித்து விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று கோவில் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்ட வீர வசுந்தராயர் மண்டபம் அருகே கல் மண்டபத்தில் 6 விறகு அடுப்புகளில் பிரசாதம் தயாரித்து வருகின்றனர் என்றும் வணிக நோக்கத்தில் பிரசாதம் விற்பனைக்காக அடுப்பு எரிப்பதால் ஏற்கனவே மோசமான நிலையில் உள்ள மண்டபங்கள் பாதிப்படையும் என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பல ஆண்டு வழக்கப்படியே பிரசாதம் தயாரிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிமன்றம் கல் மண்டபங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வேறு இடத்தில் பிரசாதம் தயாரிப்பதற்கு மாற்று வழி உள்ளதா என்று வினவியது. இதுகுறித்து மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. பொருளாதார சிக்கலிலிருந்து இலங்கை வேகமாக மீண்டு வருவதாக அந்நாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அகதிகளாக இருக்கும் மக்கள் தாயகம் திரும்பினால் இலங்கை அரசு வரவேற்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இலங்கையின் தோட்டங்கள் மற்றும் பெருங்கோட்ட உட்கட்டமைப்பு துறை துணை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்தியா வந்துள்ளார். இந்த நிலையில் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதார சிக்கலில் இருந்து இலங்கை வேகமாக மீண்டு வருவதாக கூறினார். நாடு முழுவதும் லஞ்சம் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை ஏற்று அவர்கள் வரவேற்க இலங்கை அரசாங்கம் எப்போதும் தயாராக இருக்கிறது. ஏனால் அவர்கள் இன்றும் இலங்கைக்கு சொந்தமான குடிமக்கள். இன்னைக்கு 2 நாட்டுகள் சிறந்த அரசியல் தொடர்பு வச்சு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இரு நாட்டு மீனவர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எட்டப்படும் என்றும் அவர் கூறினார். அரூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் சிக்கிக் கொண்ட சிறுவனை நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். தருமபுரி மாவட்டம் அம்மாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிக்குமார். இவரது மகன் ரித்திக் தென்பெண்ணை ஆற்றில் தவறுதலாக சென்று மாட்டிக்கொண்டார். தகவல் அறிந்து வந்த அரூர் தீயணைப்பு வீரர்கள் சிறுவனை மீட்க 4 மணி நேரத்திற்கு மேலாக போராடினர். பின்னர் அப்பகுதி இளைஞர்களின் உதவியுடன் ஒரு வழியாக சிறுவனை பாதுகாப்பாக மீட்டனர்.
சிறுவனை பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் இளைஞர்களை பொதுமக்கள் பாராட்டினர். திருப்பூரில் தீபாவளி விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட போதும் வெறும் 60% மாணவர்கள் மட்டுமே வருகை தந்துள்ளனர். ஆடை உற்பத்தி துறையில் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றாக திகழ்வது திருப்பூர். இங்கு உள்ளூர் தொழிலாளர்கள் மட்டுமின்றி வெளிமாவட்டங்கள் மற்றும் வடமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் குடும்பத்தினருடன் தங்கி பெருமளவில் பணியாற்றி வருகின்றனர். தீபாவளியையொட்டி பிற மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் தங்கள் குடும்பம் சகிதமாக சொந்த ஊர்களுக்கு சென்றனர். தற்போது தீபாவளி விடுமுறைகள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் திருப்பூரில் மாணவர்களின் வருகை பெருமளவில் குறைந்தே காணப்படுகிறது. வெறும் 60% மாணவர்கள் மட்டுமே பள்ளிகளுக்கு வந்திருப்பதாகவும் சொந்த ஊர்களுக்கு குடும்பத்துடன் சென்றவர்கள் இன்னும் திருப்பூர் திரும்பாததே இதற்கான காரணம் எனவும் கூறப்படுகிறது. இதனால் பல்வேறு பள்ளிகளின் வகுப்பறைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மாணவர்களின் நலன் கருதி பெற்றோர்கள் உடனடியாக திருப்பூர் திரும்ப வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் விலை சவரனுக்கு 5600 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் குறைந்து ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு வந்தது. சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை கிடுகிடுவென குறைந்த நிலையில் ஆபரண தங்கத்தின் விலையும் குறைந்துள்ளது. அந்த வகையில் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 40 ரூபாய் குறைந்து 11,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 16ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை அதிகபட்சமாக 97,600 ரூபாயாக இருந்தது. 7 நாட்களுக்குள் சவரன் விலை 5,600 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலையும் கிடுகிடுவென குறைந்து வருகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் குறைந்து 174 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இன்னும் 3 அல்லது 6 மாதங்களில் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயரும் என்று சென்னை தங்கம் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஓரிரு நாட்களில் தங்கம் விலை எந்த இடத்தில் நிலையாக இருந்து ஆரம்பிக்கிறதோ அதற்கு முன் இல்லாத அளவில் தங்கத்தின் விலை கூடும் என்றும், சிறிதளவு குறைவது போல இருந்தாலும் மீண்டும் உயரவே செய்யும் என்றார். வெள்ளியோ தங்கமோ நீண்ட கால முதலீடாக பார்த்து தான் நம்ம செய்யணுமே தவிர குறுகிய கால முதலீடாக செய்யக்கூடாது. தேவையானவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப அப்பொழுது என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் தவிர முதலீடு அப்படின்னு பார்த்தால் நீண்ட கால முதலீடுக்கு மட்டுமே தான் வெள்ளியும் தங்கமும் நம்ம நினச்சி பார்க்கணும். விலை ஏறும் கண்டிப்பாக. நான் இப்போவும் சொல்கிறேன், மறுபடியும் தங்கம் வெள்ளி ஒரு பெரிய உச்சம், அதாவது நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை நோக்கி நிச்சயமாக இருக்குது. இப்போ இல்லை, இன்னும் 3 மாதம் 6 மாதம் ஆனால் நீண்ட கால முதலீடுக்கு பெரிய அளவில் ஒரு லாபத்தை தரும் வெள்ளியும் தங்கமும். தங்கம் மற்றும் வெள்ளி மீதான முதலீட்டை குறுகிய காலத்திற்கு பார்க்காமல் நீண்ட காலத்திற்கு பார்க்க வேண்டும் என்றும், அப்போதுதான் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இன்ஸ்டா மூலம் பழகி வந்த காதலர்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்ட நிலையில் கோயில் குளத்தில் குதித்த காதலன் உயிரிழந்தார். காப்பாற்ற முயன்ற காதலி காயமடைந்தார். திருவாரூர் மாவட்டம் மருதப்பட்டினத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்ற 21 வயது இளைஞர் இன்ஸ்டாகிராம் மூலம் கும்பகோணத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை காதலித்து வந்தார். இருவருக்கும் கடந்த சில நாட்களாக மனக்கசப்பு ஏற்பட்டு அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருக்கண்ணமங்கை பகுதியில் உள்ள கோயில் குளத்தில் இருவரும் தனியாக சந்தித்து பேசினர். அப்போது இருவருக்கும் இடையே சண்டை முற்றி முதலில் பிரவீன்குமார் குளத்தில் குதித்த நிலையில் அவரை காப்பாற்றுவதற்காக மாணவியும் குதித்தார். இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் பிரவீன்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அவரது காதலி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இளைஞரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் தற்கொலை வழக்காக பதிவு செய்து குடவாசல் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் வர வேண்டும் என்று மாணவியிடம் காவல்துறையினர் எழுதி வாங்கிக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். இளையான்குடி அருகே டிராவல்ஸ் உரிமையாளர் படுகொலை செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே டிராவல்ஸ் உரிமையாளர் கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அவருடைய உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சங்கர் என்பவர் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று சங்கருக்கும் தாயமங்கலம் பகுதியை சேர்ந்த சிலருக்கும் வாகனம் நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது அந்த கும்பல் அவரை ஆயுதங்களால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் சங்கர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி இளையான்குடம் கண்மாய் கரையில் அவருடைய உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் தொடர்புடையதாக தாயமங்கலம் கிராமத்தை சேர்ந்த முத்துவேல், செல்வகுமார், பிரேம்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இருப்பினும் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டம் நடத்தினர். காலையில் கண்ணமங்கலம் கிராமத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு
சிவகங்கை நீதிமன்ற வாசலில் போராட்டம் மேற்கொண்டனர். எங்களோட கோரிக்கை மீதி இருக்கிற 4 பேரையுமே கைது பண்ணணும். இன்னும் 2 பேர் சந்தேகப்படி நடைமுறையில் இருக்காங்க. மொத்தம் 8 பேர், அதுல இன்னும் 2 பேர் சந்தேகப்படும்படியா இருக்காங்க. அதை காவல்துறையினர் தான் விசாரணை பண்ணி அதை 10 பேர் ஆக்கணுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை கொடுத்தா போதும், அது உழைச்சி சம்பாரிச்சுக்கிறேன். நாங்க பொருளுக்கோ பணத்துக்கு இந்த இடத்துல போராட்டம் பண்ணல, நீதிக்காண்டி தான் வந்திருக்கோம். கொலை செய்யப்பட்ட சங்கருக்கு திருமணமாகி 6 மாதமே ஆன நிலையில் அவருடைய மனைவி 3 மாதம் கர்ப்பமாக உள்ளார். புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல் நிலையங்களில் பேச்சுவார்த்தை நடத்துவது கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு சமமானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை தல்லாக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆர் சோமசுந்தரம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் தான் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இதுபோன்ற புகார்களில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் பேச்சுவார்த்தை நடத்துவது கட்ட பஞ்சாயத்திற்கு சமமானது என்று தெரிவித்தார். ஒரு குற்றம் வெளிப்படையாக தெரியவந்தால் காவல்துறை உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். அதே சமயம் முதற்கட்ட விசாரணையின் போதே ஒருவருக்கு சம்மன் அனுப்ப இயலாது என தெரிவித்த நீதிமன்றம் முதற்கட்ட விசாரணையின் நோக்கம் புகாரை ஆராய்வது மற்றும் ஆவணங்களை பார்ப்பது மட்டும்தான் என்றும் சுட்டிக்காட்டியது. எந்த ஒரு விசாரணையும் டிஎஸ்பியின் ஒப்புதலுக்கு பிறகு 14 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த நீதிமன்றம் மனுதாரரின் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டது. ஒடிசாவில் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுத்த சிறுவன் ரயில் மோதி உயிரிழந்த அதிர்ச்சி காட்சிதான் இது. உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் பயன்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக இன்ஸ்டா, ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் அதிக லைக் பெறுவதற்காக இளைஞர்களும் சிறுவர்களும் ஆபத்தான முறையில் ரீல்ஸ் எடுப்பது அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஒடிசா மாநிலம் பூரி எடுத்த மங்களகாட் பகுதியை சேர்ந்த விஸ்வஜித் என்ற 15 வயது சிறுவன் தன்னுடைய தாயுடன் தட்சின் காளி கோவிலுக்கு சென்றுள்ளார். அங்கு சமூக வலைதளங்களில் வெளியிடுவதற்காக பூரி ரயில் பாதையில் நின்று ரீல்ஸ் எடுத்துள்ளார். அப்போது எதிர் திசையில் வந்த ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். ஒடிசாவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நீர்வீழ்ச்சியில் ரீல்ஸ் எடுத்த யூடியூபர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் ஆம்னி பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் 25 பயணிகள் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சுமார் 40 பயணிகளுடன் ஆம்னி பேருந்து சென்றது. அப்போது ஆந்திர பிரதேச மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்ன தெக்கூர் என்ற கிராமத்தில் சென்றபோது மோதிய இருசக்கர வாகனம் ஒன்று பேருந்தின் அடியில் சிக்கியது. இதில் ஏற்பட்ட விபத்தில் பேருந்து தீப்பற்றி எரிந்தது. என்ஜின் பகுதியில் ஏற்பட்ட தீ கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்து முழுவதும் மளமளவென பரவியது. இதில் பேருந்திலிருந்த 25 பேர் உடல் கருகி தூக்கத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 11 பேர் கர்னூல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 14ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் 20 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் அடுத்த 10 நாட்களுக்குள் ஆந்திராவில் ஆம்னி பேருந்தில் தீப்பற்றி 25 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.